ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். நான் Balaji. என்னைய தமிழ் க்ளோத் சேனல்ல நிறைய தடவை நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கண்டென்ட் நம்ம வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. லினக்ஸ் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங்க்கு பெஸ்ட் கோர்சஸ், ஓகேங்களா? அதுக்கான ரெக்கமெண்டேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். அதே மாதிரி நான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சஜஸ்ட் பண்ண போறேன், ஓகேங்களா? விச் இஸ் யூடெமின்ற பிளாட்ஃபார்ம். நீங்க கேட்கலாம் ப்ரோ, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, எதுக்கு யூடெமின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆன்சர் தாங்க. யூடெமின்ற பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்ட் கோர்சஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெஸ்ட் கண்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறாங்க, ஓகேங்களா? யாருனாலும் நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு நார்மல் ப்ரொஃபஷனல் ஐடி ப்ரொஃபஷனல் லெஸ் சேலரி வாங்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், யாருனாலும் ஈஸியா அஃபோர்ட் பண்ணி நிறைய கண்டென்ட் லேர்ன் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூடெமின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜிக்கான கோர்சஸ் பார்க்கலாம். நான் இதுல வந்து ஒரு டாப் 5 வந்து நான் ரிசர்ச் பண்ணி நான் வந்து இங்க நோட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் மாஸ்டரி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியாத் எஹியா அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த கோர்ஸுக்கான ஆத்தருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிற எல்லா கோர்சஸுமே வந்து யூடெமில பெஸ்ட் ரேட்டட் கோர்சஸ்ங்க. இப்போ 5க்கு ரேட்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 4.5க்கு மேல இருக்கு. நல்ல யூசர் ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ தட் நீங்க தாராளமா நம்பி நீங்க வாங்கி நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ரான் அப்சல் அப்படின்ற ஒரு ஆத்தரோட கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் லினக்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் டு கெட் யுவர் ட்ரீம் ஐடி ஜாப் இன் 2022 அப்படின்ற ஒரு கோர்ஸுமே லினக்ஸுக்கு பேஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பூட் கேம்ப் மாதிரியே போட்டிருக்காரு. நீங்க அதையுமே நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஜேசான் கெனான் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பூட் கேம்ப்ல கோ ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லினக்ஸ் கோர்ஸ் போட்டிருக்காரு. ஃபைனலா வந்து கால்ட் ஸ்டீல், இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆத்தர், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு பெஸ்ட்னு கூட சொல்லலாம். இவருமே வந்து ரீசெண்டா லினக்ஸ் கமாண்ட் லைன் பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காரு. நிறைய லினக்ஸ் கமாண்ட்ஸுங்க, ஓகேங்களா? நிறைய இருக்குது. அது ஒன்னொன்னையும் நீங்க எப்படி மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற நிறைய ப்ராக்டிகலா அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நானே கூட பார்த்துருக்கேன். ஸோ இந்த 5 கோர்ஸையுமே நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங், ஓகேங்களா? இப்போ நீங்க லினக்ஸ் படிச்சுட்டு ஷெல் ஸ்கிரிப்டிங் நீங்க படிக்காம போனீங்க அப்படின்னா, நானே சொல்றேன், ஒரு கிளவுட் இன்ஜினியராவோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராவோ நீங்க போறீங்கன்னா சர்வே பண்றதுன்றது ரொம்ப கஷ்டங்க, ஓகேங்களா? லினக்ஸ் நாலேஜ் இருந்ததுதான் மட்டும்தான் ஒரு டாக்கரோ இல்ல ஒரு கூபர்நெட்டிஸ் நீங்க படிக்கிறப்போ கண்டெய்னரைசேஷன் எல்லாத்துக்குமே பேஸ் லினக்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ நீங்க லினக்ஸ் கண்டிப்பா நீங்க படிச்சிருவீங்க. இப்போ ஷெல் ஸ்கிரிப்டிங் எங்க யூஸ் ஆகும் நீங்க கேட்டீங்கன்னா, ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளவுட் ஆட்டோமேஷன் டெவாப்ஸ் ஆட்டோமேஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பைத்தான்ல பண்றோம், ஓகேங்களா? பைத்தான் ப்ரோக்ராம் நாங்க யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணா கூட இன்னுமே நிறைய கம்பெனிஸ் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஷெல் ஸ்கிரிப்டிங் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெரிய லாஸ். அதனால நான் உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங்லேயே நிறைய கோர்சஸ் நான் சொல்றேன். அதில் நான் வெறும் 4 கோர்சஸ் தான் வச்சிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ். அதோட ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திரா பி. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஷெல் ஸ்கிரிப்டிங் யார்ட்டேருந்து படிச்சேன், நிறைய நான் லேர்ன் பண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஆத்தர் கிட்டே இருந்தா, நரேந்திரான்ற ஆத்தர் கிட்டே இருந்தா நான் ஷெல் ஸ்கிரிப்டிங் பர்சனலா நான் ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல பார்த்த மாதிரியே ஜேசான் கண்ணான் இருக்காரு. அதே மாதிரி ஜியா தெஹியா, அவங்க 2 பேருமே வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங் வச்சு ஷெல் ஸ்கிரிப்டிங்லயுமே அவங்களும் கோர்ஸ் போட்டிருக்காங்க. அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா வந்து ரிச்சர்ட் போம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு. நான் இன்னொன்னு சொல்றேங்க, இந்த ரிச்சர்ட் போம்ன்ற இன்ஸ்ட்ரக்டரோட கோர்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டான அப்ரோச்சா இருக்கு, ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் ஷெல் ஸ்கிரிப்டிங் கத்துக்கிட்டா யூஸ் இல்லை, ஓகேங்களா? அதுல வந்து நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு, அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா AWK கமாண்ட்னு ஒன்று இருக்கு, SCD கமாண்ட், செட் கமாண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், ரிஜெக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அட்வான்ஸ் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க இவரோட கோர்ஸையுமே நீங்க கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்ப நீங்க இந்த 2மே யூடெமில லினக்ஸ் ஸ்கிரிப்டிங் படிச்சிட்டீங்க, ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றது? இப்ப நீங்க ஜாப் போறீங்க, ஒர்க் பண்றீங்க, இதுல இல்லாத நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ்ல இல்லாத நிறைய சினாரியோஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தான் போகணும். யூடியூபா இருக்கட்டும், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போகலாம், நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணலாம். ஸோ அதனால நான் என்ன முடிவு பண்ணேன், ஓகே யூடியூப்ல என்ன கண்டென்ட், யார் வந்து நல்லா சொல்லி தராங்க லினக்ஸ் ஸ்கிரிப்டிங்னு பார்த்தப்போ ஒரு 3 சேனல் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கு. பேர்ல இருக்கு, நிறைய ப்ரோக்ராமிங் கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் லினக்ஸுக்குமே வந்து சீரீஸ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக் ஆர்கிட் அப்படின்ற ஒரு சேனல். இது எனக்கே தெரியாது, நம்ம தமிழ் க்ளோடோட டெலிகிராம் சேனல்ல இருந்து ஒரு நண்பரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே நம்ம இதே சொல்லிடலாமே, நான் செக் பண்ணப்போ நல்லா இருந்துச்சுங்க கண்டென்ட், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா வந்து லினக்ஸ் ஹிண்ட்
அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க, இந்த கண்டென்ட் தான் நீங்க அவங்க டெலிவர் பண்ண நினைச்சது. ஓகேங்களா? இதை நீங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க சர்ச் பண்ணலான்றதே நான் சொல்றேனே. இப்ப நான் சொன்ன எல்லா கோர்சஸோட லிங்க்குமே வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா கோர்ஸையுமே போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சிலபஸை பாருங்க. சிலபஸ் நல்லா ப்ராக்டிக்கலா இருக்கா, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. நீங்க எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நேரா ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா யூசரோட ரிவ்யூஸ் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் ரிவ்யூஸா இருக்கட்டும், எல்லாரோட ரிவ்யூ நீங்க ஒன் பை ஒன்னா படிச்சு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கோர்ஸ்ல வந்து ஃப்ரீ ப்ரிவியூ வீடியோஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 to 15 வீடியோஸோ இல்ல 5 to 10 வீடியோஸோ நீங்க ஃப்ரீயா பார்த்து நீங்க முடிவு பண்ணலாம் வாங்கணுமா வேணாமான்னு. நீங்க ஃபைனலா நீங்க அதை பாருங்க. பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டரோட ஸ்லாங்கு, பேசுற விதம், நடத்துற விதம்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பிளைண்டா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு 4 to 5 சொல்றேன். அதுல நீங்க ஒன்னோ ரெண்டோ நீங்க உங்களுக்கு பிடிச்சவா நீங்க வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஒன்னோ ரெண்டோன்னு சொல்ற மாதிரி ஒரே ஒரு கோர்ஸ்ல வந்து மொத்த நாலேஜும் வந்துடாதுங்க. ஓகேங்களா? அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 1 to 2 ஆத்தர்ஸ் படிங்க. அப்பதான் இவங்க சொல்லாத விஷயம் இவர் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி இவரோட பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும், இன்னொரு ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறப்போ நீங்க இன்டர்வியூல இருக்கீங்களோ இல்ல உங்க டீம் மெம்பர்ட்ட நீங்க பேசும்போது நீங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க அந்த இடத்துல எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதாங்க இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோஸை பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, ப்ரோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் யார்கிட்ட என்னங்க படிக்கிறது? ஜாவா படிக்கணும், C++ படிக்கணும், பைத்தான் படிக்கணும், நோட் ஜேஎஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, கோ லாங்குவேஜஸ் இருக்கு, ரூபி இருக்கு. இதெல்லாம் நான் யார்கிட்ட எதை படிக்கணும் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அதையுமே நான் கிளியர் பண்ணி தாங்க வைக்க போறேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் வரப்போற அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஒரு வீடியோ வரப்போகுது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லாம இருக்கு, யார்கிட்ட படிக்கணும், எங்க நல்ல கண்டென்ட் இருக்குன்னு தெரியாம இருக்கு. நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. வேற சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, அங்க வந்து சொல்லுங்க. என்கிட்ட நீங்க டேரக்டா ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.